ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம், அத்தியாயம் 87. ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு தான் அமைகிறது? யாழினிக்கு தன் கணவன் தன் குடும்பத்தினரை புரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தம். கயல்விழிக்கு தன் கணவன் வீட்டினர் ஏழ்மையாக இருப்பதில் வருத்தம். ஸ்வேதாவிற்கு தன் கணவர் தன்னை விட தன் மாமியாருக்கு அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற வருத்தம். ஸ்வேதா பெரும் வருத்தத்துடனும் கனத்த மனதுடனுமே யாழினியை பிரிந்து தன் கணவருடன் சென்றாள். அதே நிலைதான் யாழினிக்கும். ஆனால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கை என்றுமே ஒன்று போல் இருக்காதே. நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். அபிமன்யு யாழினியிடம், இன்னும் 2 days தான் கோவில் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துட்டா அப்புறம் நம்மளும் கிளம்பிடலாம். யாழினிக்கு ஸ்வேதா சென்ற வருத்தமே இன்னும் குறையாமல் இருக்க, இப்பொழுது இன்னும் 2 நாட்களில் தானும் இங்கிருந்து செல்ல வேண்டுமே என்ற வருத்தமும் சேர்ந்து கொள்ள முகம் வாடிவிட்டது. அபிமன்யு, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? யாழினி, ஒண்ணுமில்ல. எத்தனை நாட்கள் அம்மா வீட்டில் இருந்தாலும் இந்த பெண்களுக்கு மட்டும் திருப்தியே வராது. இன்னும் கொஞ்சம் நாள் என்று கேட்கத்தான் தோன்றும். அபிமன்யு யாழினியின் மனநிலையை மாற்றுவதற்காக, சரிவா, ஒரு வாக் போயிட்டு வரலாம். யாழினி, எங்க? அபிமன்யு, அப்படியே நடந்து வயல் வரைக்கும் போயிட்டு வரலாம். இங்க தான் சுத்தி பார்க்க நிறைய சீனரிஸ் எல்லாம் இருக்குல்ல. சரி என்று யாழினியும் அவனுடன் செல்ல, இருவரும் வயல்வெளிகளை சுற்றி பார்த்தவாறு கைகோர்த்து நடந்து கொண்டிருந்தனர். தூரத்தில் வேலுச்சாமி தாத்தா வயலில் வேலை செய்பவர்களிடம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த யாழினி அபிமன்யுவிடம், தாத்தா அங்கே தான் இருக்காங்க, வாங்க அங்க போய் பார்க்கலாம் என்று விட்டு முன்னே சென்றாள். வேறு வழியின்றி பிடிக்காவிட்டாலும் சகித்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தான் அபிமன்யு. வேலுச்சாமி தாத்தா வேலையாட்களிடம் பேசிவிட்டு வரப்பில் நடந்து வருகையிலேயே பின்பக்கம் இருந்து மரகதம் பாட்டி வந்து கொண்டிருப்பதை பார்த்தவர் அவரை நோக்கி திரும்ப வரப்பில் கால் இடறி கீழே விழ பார்த்தார். அவரை விழவிடாமல் தடுப்பதற்காக யாழினி அதிர்ச்சியில் தாத்தா என்று கத்தியபடி ஒரு புறம் ஓடி வர, மரகதம் பாட்டி என்னங்க என்று பதட்டமாக கத்தியபடி மறுபுறம் ஓடி வந்தார். இவர்கள் இருவரும் வேலுச்சாமி தாத்தாவின் அருகில் செல்வதற்குள்ளாகவே அவர் கீழே விழும் 2 நொடிக்குள் யாருமே எதிர்பாராமல் அபிமன்யு அவரை தாங்கி பிடித்தான். அப்பொழுதுதான் யாழினிக்கும் மரகதம் பாட்டிக்கும் மூச்சே வந்தது. பிறகு அவசர அவசரமாக வேலுச்சாமி தாத்தாவின் அருகில் வந்தார்கள். மரகதம், ஏங்க, வரப்பில் நடக்கும்போது பார்த்து நடக்க தெரியாதா? என்ன சின்ன வயசுன்னு நினைப்பா கிழவனுக்கு என்றார் கோபம் கலந்த பதட்டத்தில். மரகதம் பாட்டியின் பேச்சு அபிமன்யுவிற்கு புதிதாக இருந்தது. ஏனெனில் வள்ளியம்மை பாட்டி அவரின் கணவரிடம் இப்படியெல்லாம் பேச மாட்டார். கிருஷ்ணமூர்த்தியிடம் யாராவது மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் அவருக்கு பெரிதாக கோபம் வந்துவிடும். அது தன் மனைவியாக இருந்தாலும் சரி. அபிமன்யு அதிசயமாக மரகதம் பாட்டியை பார்த்தபடி நின்றிருந்தான். வேலுச்சாமி தாத்தா, ஏதோ தெரியாம நடந்துடுச்சு, நீ தான் சாக்குன்னு என்னை கிழவன் என்று சொல்லும் வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ தான் கிழவி என்றார் பதிலுக்கு. மரகதம், ஓ, கீழே விழுந்தாலும் கிழவனுக்கு மீசையில் மண்ணு ஒட்டலையோ? நான் கிழவி, நீங்க குமரனா? தலைமுடி மொத்தமும் வெள்ளையா போச்சு, ஆனா கிழவன் என்று சொன்னா இந்த வயசுலயும் கோபம் வருதா? யாழினி, பாட்டி சரி விடுங்க, அதான் தாத்தா விழலையே. தாத்தா, இனிமே பார்த்து நடங்க. வேலுச்சாமி தாத்தா, நீ சும்மா இரு யாழினி, எப்போ பார்த்தாலும் இந்த கிழவி என்னை பார்த்து கிழவன் கிழவன்னு சொல்லுறா. நான் கிழவனா? இவ கிழவிதானே என்று பதிலுக்கு சண்டைக்கு கிளம்பினார். யாழினி இருவரையும் சமாதானம் செய்வதற்காக, சரி 2 பேருமே கிழவன் கிழவிதான், போதுமா? இதுக்காகலாமா சண்டை போட்டுப்பீங்க சின்ன பசங்க மாதிரி? மரகதம், ஏண்டி எங்களையே கிழவன் கிழவி என்று சொல்லுறியா என்று யாழினியிடம் சண்டைக்கு நின்றார். அபிமன்யுவிற்கு இவர்களின் வாக்குவாதம் ஒன்றுமே புரியவில்லை. இது எப்பொழுதுமே இவர்களின் குடும்பத்தில் இவர்கள் மூவருக்கும் நடுவில் நடப்பதுதான் என்பது அபிமன்யுவிற்கு தெரியாதல்லவா? இப்பொழுதுதான் முதல் முறை பார்க்கிறான். புரியாமல் இவர்களை பார்த்தபடி நின்றிருந்தான். யாழினி, ஆமா, நீங்க 2 பேரும் கிழவன் கிழவி இல்லாமல் வேற என்னவாம்? வயசானாலும் 2 பேருக்கும் கிழவன் கிழவி என்று சொன்னா கோவத்தை பாரு. மரகதம், எங்களுக்குள்ள 1000 பேசுவோம், நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, நீ ஏண்டி எங்களுக்குள்ள வர? யாழினி மரகதம் பாட்டியை பார்த்து தன் தலைக்கு மேல் கையை எடுத்து கும்பிடு போட்டவள், தெரியாம வந்துட்டேன் பாட்டி, தயவு செஞ்சு மன்னிச்சிரு. நீங்க 2 பேரும் எப்படியாவது சண்டை போட்டுக்கிட்டு போங்க, எனக்கென்ன. அப்பொழுதுதான் அபிமன்யுவை கவனித்தார் வேலுச்சாமி. தம்பி, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா என்றார் தயக்கமாக. அபிமன்யுவிற்கு ஆரம்பத்தில் இவர்களின் குடும்பத்தினரை பிடிக்காமல் இருந்தாலும் இந்த சில தினங்கள் இவர்களுடன் தங்கியதில் ஏதோ 1, 2 இவர்கள் கூறுவதை கேட்கும் அளவிற்கு பொறுமையை பெற்றுள்ளான்.
அபிமன்யு விரைப்பாக நின்றபடி, சொல்லுங்க வேலுச்சாமி, அது கொஞ்சம் தனியா பேசணும். மரகதம், அப்படி என்ன எங்களுக்கு தெரியாத ரகசியம் பேச போறீங்க? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. அபிமன்யு, யாழ்னிக்கு தெரியாம நான் எந்த ரகசியமும் வைக்க மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அவகிட்ட சொல்ல தான் போறேன். எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இதை கேட்கும் பொழுது பெரியவர்கள் இருவருக்குமே மனநிறைவாக இருந்தது. வேலுச்சாமி, சரிங்க தம்பி, நான் இங்கேயே சொல்றேன் என்று சிறிது நேர அமைதிக்கு பின், தம்பி, யாழ்னியை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான் தான். நாங்கள் சொன்ன விஷயத்தை எல்லாம் நம்புனீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. என்னுடைய பெண்ணுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லாமல் போயிடுச்சு. அவ எங்க பொண்ணுன்னு வேற யாருக்கும் தெரியாமல் வேணும்னா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியுமே. அவளுடைய உறவு இதோட முடிவதில் எனக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு அப்புறமும் தொடரணும்னு ஆசைப்பட்டு தான் என் பேத்திக்கு உங்களை திருமணம் செஞ்சு வைக்கணும்னு வள்ளியம்மை கிட்ட கேட்டேன். அவளும் நான் ஆசைப்பட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தா. ஆனால் உங்கள் மனசில் எங்களை பற்றின தப்பான எண்ணம் இருக்கும்னு நாங்கள் யாருமே சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் என்னுடைய மனைவியை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். எனக்கு எல்லாமே அவ தான். அவன் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் என்றவர் சட்டென்று மரகதம் பாட்டியின் தலையின் மேல் கை வைத்து, என் மரகதத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், மீரா எங்களுக்கு பிறந்த பொண்ணு தான். நாங்கள் வள்ளியம்மைக்கும் கிருஷ்ணமூர்த்திக்கும் குழந்தை இல்லாததால் தான் அவளை வளர்க்குறதுக்காக அவங்க கிட்ட கொடுத்தோம். கிருஷ்ணமூர்த்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க எல்லாமே போய். தயவு செஞ்சு எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை என்று நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே எங்களுக்கு போதும். நீங்கள் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு வந்து மாதக்கணக்கில் தங்க வேண்டாம் தம்பி. என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு என்றாலே தனி பிரியம்தான். ஆனால் எங்கள் மேலே இருக்க கோபத்தில் நீங்கள் யாழ்னிக்கிட்ட எங்களை பற்றி கோபமாக பேசுகிறது அவளுடைய மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அவளை ஏதாவது விடுமுறை வந்தால் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. உங்கள் மனைவியாக எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போகட்டும். தயவு செஞ்சு எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை என்று புரிஞ்சுக்கோங்க. யாழினி சட்டென்று மரகதம் பாட்டியின் தலையின் மேலிருந்த அவரின் கையை எடுத்தவள், தாத்தா என்ன பண்ணுறீங்க நீங்க என்றால் கண்ணீர் நிரம்பிய கண்களுடன் உணர்ச்சி வசப்பட்டபடி. மரகதம், அவர் பேசட்டும் விடு யாழினி. யாழினி, பாட்டி, என்ன நீங்களும் தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இதெல்லாம் பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. தாத்தாவுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. இப்படி உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இங்கே பாருங்க தாத்தா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்னை இவர் நல்லா தான் பார்த்துக்கிறார். வேலுச்சாமி தாத்தா, நீ வெளியில் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே என்ன வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியாதாமா? யாழினி, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு கண்டிப்பாக அவருக்கு ஒரு நாள் தெரிய வரும் தாத்தா. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்காக நீங்கள் இப்படி உணர்ச்சி வசப்படாதீங்க. கண்டிப்பாக அவர் நம்மளை ஒரு நாள் புரிஞ்சுப்பார் என்றாள் நம்பிக்கையுடன். வேலுச்சாமி, நீ சொல்கிறது நடக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் அது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இருப்போமோ இருக்க மாட்டோமோ. எங்கள் காலத்திலேயே இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகணும் என்று நாங்கள் ஆசைப்படுறோம் என்றார் மரகதம் பாட்டியை பார்த்தபடி. அபிமன்யு எதுவும் கூறாமல் யாழ்னியிடம், கிளம்பலாமா என்றான் உணர்ச்சிகள் அற்ற குரலில். அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று இவர்களால் கணிக்கவே முடியவில்லை. யாழ்னி அபிமன்யுவிடம் தங்கள் நிலைமையை பற்றி விளக்கும் பொருட்டு எதுவுமே கூறவில்லை. சரி என்று அவனுடன் கிளம்பிவிட்டாள். வேலுச்சாமி தாத்தா வருத்தமாக, என்ன மரகதம், நாம் இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த தம்பி ஒன்றுமே பேசாமல் போயிடுச்சு. மரகதம், நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். இதுக்கு மேலே நம்மால் என்ன பண்ண முடியும்? சீக்கிரமே அவர் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு நாங்களும் வேண்டுதல் வச்சுருக்கோம். கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் பலிக்குங்க, பொறுத்திருப்போம். பிறகு இருவரும் பெருமூச்சு விட்டபடி வீட்டை நோக்கி சென்றனர். அபிமன்யு வீடு வந்து அடையும் வரையிலும் எந்த ஒரு வார்த்தையுமே யாழ்னியிடம் பேசவில்லை. அமைதியாக எதையோ சிந்தித்தபடியே வீடு வந்து சேர்ந்தான். 11 நாட்கள் கோவில் செல்லும் வேண்டுதல் இன்றுடன் நல்ல முறையில் முடிவுற்றது. ஒரு புறம் யாழ்னிக்கு வேண்டுதல் நல்லபடியாக நிறைவடைந்ததில் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு புறம் தங்கள் குடும்பத்தினரை பிரிய வேண்டுமே என்ற வருத்தமும் பெரிதாக தாக்கியது. அவளுக்கு மட்டுமல்ல, அவளின் குடும்பத்தினர் அனைவருக்குமே வருத்தமாக தான் இருந்தது. திரும்ப அவளை பார்க்க எத்தனை மாதங்கள் ஆகுமோ? அபிமன்யு, நாளைக்கு மார்னிங் கிளம்பிடலாம் யாழ்னி, ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கு என்றான் லேப்டாப்பை பார்த்தபடி. யாழ்னி சரி என்று தன் உடைமைகளை எல்லாம் எடுத்து வைக்க தொடங்கினாள். வெண்ணிலா, என்ன யாழ்னி, எப்போ கிளம்புறதா சொல்லியிருக்காங்க? யாழ்னி சோகமான முகத்துடன், நாளைக்கு காலையிலேயே கிளம்ப போகிறோம்க்கா. வெண்ணிலா, ஏண்டி காலையிலேயே கிளம்புறீங்க? யாழ்னி, அவங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்காம், அதான் காலையிலேயே கிளம்பிடலாம்னு சொன்னார். இவர்கள் பேசுவதை கேட்டபடி இவர்களின் அருகில் வந்த கயல்விழி, ஏன் யாழ்னி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல? யாழ்னி, இல்லைக்கா, அவருக்கு வேலை இருக்கு, எனக்கும் காலேஜ் இருக்கு, செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போகுது. கயல்விழி, ஓ, அப்போ எக்ஸாம் முடிஞ்சதும் லீவ் வருமே, லீவுக்கு வரியா? கயல்விழியின் வார்த்தையில் மெலிதாக புன்னகைத்த யாழ்னி, பார்க்கலாம்க்கா, முடிஞ்சா வரேன் என்றாள் இன்முகமாக. வெண்ணிலா, சரி, ஊருக்கு போனாலும் அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசு. யாழ்னி, சரிக்கா. பிறகு சகோதரிகள் மூவரும் அங்கேயே பேச அமர்ந்து விட்டனர். பேச்சு நள்ளிரவையும் தாண்டி சென்று கொண்டிருக்க,
தண்ணீர் குடிப்பதற்காக எழுந்து வந்த மரகதம் பாட்டி இவர்களை பார்த்து, என்னடி இது, இன்னும் தூங்காம 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெண்ணிலா, ஆமாம் பாட்டி, நாளைக்கு யாழினி ஊருக்கு போறாள, அதான் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். மரகதம், இத்தனை நாள் பேசாம இன்னைக்கு ஒரு ராத்திரியில் மொத்த கதையையும் பேசி முடிச்சிருவீங்களா? போய் படுங்கடி, காலையில் சீக்கிரம் ஊருக்கு போக எழுந்திருக்கணும்ல என்று யாழினியை பார்த்து கூறினார். பிறகு மூவரும் கலைந்து சென்றனர். என்னதான் ஒரே குடும்பத்தில் பிறந்து ஒன்றாக வளர்ந்திருந்தாலும் திருமணம் ஆன பின் அவருக்கு என தனித்தனி குடும்பமாகி விடுகிறது. யாழினி வீட்டில் தங்கியிருந்த இந்த 11 நாட்களில் அபிமன்யுவின் மனதிற்குள் ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்திருக்குமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.